வணக்கம். நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சனா ஒரு சின்ன ஒரு கிளாரிஃபிகேஷன் வீடியோ. அதோட முக்கியமான பொதுமக்களுடைய ஒரு முறைப்பாடு சம்பந்தமான வீடியோ உண்டு. நான் ஏன் இதை யூடியூப்பில் போடுறேன்னு சொன்னால் எல்லா பொதுமக்களுக்கும் இது தெரியும். அரசாங்க ஊழியர்கள் எப்படி வேலை செய்கிறார்கள், ரயில்வே திணைக்களங்கள் எப்படி வேலை செய்யுது, மக்களுடைய பிரச்சனைகளை பொதுமக்கள் எனக்கு தெரிவிக்க நான் என்ன நேற்று பார்த்தீங்கன்னா ராஜீவ் கேட்டிருப்பேன். நீங்கள் இதுவரைக்கும் மக்களுக்கு என்ன செய்திருக்கிறீங்க இப்படி கேள்வியே வேலை எந்த அரசியல்வாதிட்டையும் போய் கேட்க போகிறதில்லை. கேட்கலாம் என்று நான் சொன்னபடியாக தம்பி கேட்டிருக்கான். அது அவன் பிள்ளையும் இல்லை, அவருடைய தனிப்பட்ட கருத்து. அதுக்குரிய பதில் கூட நான் என்னுடைய யூடியூப்பில் சொல்லியிருக்கிறேன். இதோட இணைக்கப்படுற வீடியோக்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் முக்கியமான 2 விஷயம் உண்டு. ஜாழ்ப்பாணத்தில் ப்ரௌன் ரோட் என்ற ஒரு இடம் ஒன்று இருக்குது, உங்களுக்கு தெரியும். நாவலர் ரோட்லேருந்து ப்ரௌன் ரோட் சந்தியிருந்து நீராடி பிள்ளையா கோயில், அதாவது ப்ரௌன் ரோட்டுன்ற ஃபர்ஸ்ட் கிராஸ் ஸ்ட்ரீட் என்று சொல்கிறது நீராடி பிள்ளையாவுக்கு முன்னால் இருக்கிற நேரே இருக்கிற ஒழுங்கு. அது நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு ஒரு 5000 பேரோ 3000 பேர் பாவிக்கக்கூடிய ஒரு பெரிய ரோட் உண்டு. அது ஜாழ்ப்பாணம் இந்து கல்லூரி, மற்றது ஜெஃப்னா டவுன், இந்த பக்கம் நல்லூர், மற்றது வீராளியம்மன் கோயிலடி, இங்கே ஜெஃப்னா ஹிந்து லேடிஸ் காலேஜ், எல்லாத்துக்கும் போகிற மக்கள் பாவிக்கிற பெரிய ஒரு ரோட் உண்டு. அதில் புகையிரத கடவை ஒன்று இருக்குது. அந்த புகையிரத கடவை 2021ஆம் ஆண்டு பொதுமக்கள் 21-22 காலப்பகுதியிலிருந்து 19 காலப்பகுதியிலிருந்து நினைக்கிறேன், எக்ஸாக்டாக தெரியலை. அந்த கம்ப்ளைண்ட் கையில் இருக்குது. நான் அந்த கம்ப்ளைண்டையும் வாய்ச்சி காட்டுறேன் உங்களுக்கு. எனக்கு அதில் பொதுமக்கள் ஒரு கடிதம் எழுதி தந்திருக்கார்கள், உங்களுக்கு பார்த்தா தெரியும். இதுதான் அந்த கடிதம். இந்த கடிதத்துக்குரிய படத்தோட அவர்கள் தந்திருக்கிறார்கள். இது அந்த படம் கூட கழுவி எடுத்திருக்கணும். இது அதாவது அதில் என்னுடைய படிப்பிச்ச ஆசிரியர்களோட வீடும் இருக்குது. நம்ம பார்த்தா தெரியும். அந்த படத்தில் எவ்வளவு பாதுகாப்பு இல்லாத நிலைமையில் அதில் பொதுமக்கள் பயணித்து கொண்டிருக்காங்கன்னு தெரியும். அதில் பொதுமக்கள் எனக்கு எழுதி தந்திருக்காங்க. பிரம் வீதி 1ஆம் ஒழுங்கை புகையிரத கடவை பாவனையாளர்கள் சார்பாக ஊர் பொதுமக்கள் எழுதின கடிதம். என் பேருக்கு அட்ரஸ் பண்ணிக்க டாக்டர் ராமநாதன் அர்ச்சனா, கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர், பாராளுமன்றம் இலங்கை. கனமையா அவர்களுக்கு மேற்படி பிரவுன் வீதி 1ஆம் ஒழுங்கையில் அமைந்துள்ள பாதுகாப்பற்ற புகையிரத கடவையானது யாழ் இந்து கல்லூரி மாணவன் உட்பட இருவர்களது, ஆனால் இருவர்கள் இதில் எழுதியிருக்கு. நான் நேற்று தான் கேள்விப்பட்டேன் 3 பேர் இதில் உயிரிழந்திருக்கணும். உயிர்களை பலியெடுத்தும் பல நூற்றுக்கணக்கானவர்களை காயப்படுத்தியும் பல அச்சுறுத்தல்களை உருவாக்கியுள்ளது. இவ்வீதியானது 3 பிரதான பாடசாலைகளுக்கு போக்குவரத்துக்குரிய மிக முக்கியமான மாற்று வழியாக கட்டாயம் தேவைப்படும் ஒரு பிரதான வீதியாக உள்ளது. பாடசாலை நேரங்களிலே பாடசாலை மாணவர்களும் அரச உத்தியோகத்தர்களும் இவ்வூரில் உள்ள 100க்கும் மேற்பட்ட குடிமக்களும் இவ்வீதியினை இலகுவான போக்குவரத்து பாதையாக பயன்படுத்துகிறார்கள். இது சம்பந்தமான பிரச்சனைகளை பல்வேறு இடங்களுக்கு எடுத்து கூறியும் அதை பாதுகாப்பாக மாற்றி தருவதாக வாக்குறுதிகள் மட்டுமே வழங்கப்பட்டது. ஆனால் எவ்வித பாதுகாப்பும் ஏற்பாடுகளும் செய்து தரவில்லை. பாடசாலை மாணவனின் மரணத்துக்கு பிறகு யாழ்ப்பாணம் போலீஸ் நிலையத்தினால் தற்காலிகமான கடவை காப்பாளர்கள் நியமிக்கப்பட்டனர். எனினும் ஓரிரு மாதங்களில் அவையும் நிறுத்தப்பட்டன. அதற்கு பிறகும் ஒரு மரணம் நிகழ்ந்தது. எனவே இன்று வரைக்கும் இது பாதுகாப்பற்ற கடவையாகவே காணப்படுகிறது. ஆகவே 3க்கும் மேற்பட்ட பாடசாலை மாணவர்கள், பெற்றோர்கள், அரச ஊழியர்கள் மற்றும் பிரதேசத்தில் வதிக்கின்ற 100க்கும் மேற்பட்ட குடிமக்களின் நன்மைகளையும் கருத்தில் கொண்டு இதை ஒரு பாதுகாப்பான கடவையாக புனரமைத்து தருவதற்கு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளினூடாக நடவடிக்கை எடுத்து தரும்படி கனம் ஐயா அவர்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். கிட்டத்தட்ட 27 பேர் சைன் பண்ணியிருக்கணும். இது ஒரு நாளில் சைன் பண்ணி எடுத்தது அந்த கம்ப்ளைண்ட் லெட்டர். ஸோ டிசிசி மீட்டிங்களில் இது சம்மந்தமாக கதைக்க வேண்டாம் என்ற ஒரு தொனியில் ஜனாதிபதி இருக்கிறபடியாக இதுகள் கதைக்க இல்லாது, ஜனாதிபதி மட்டத்தில் கதைக்க வேண்டிய விடயங்களை கதைக்க போகிறோம் என்ற அடிப்படையில் சொல்லியிருக்கிறார்கள். என்னை பொறுத்த வரைக்கும் டிசிசி மீட்டிங்ன்றது அந்த அதாவது டிஸ்ட்ரிக்டில் ஜனாதிபதி மட்டங்கள் இதில் கதைக்கிறதுக்கு தான் பாராளுமன்றங்கள் இருக்குது. ஸோ பாராளுமன்றத்தில் கதைக்கிற விடயங்களை டிசிசி மீட்டிங்கில் கொண்டு கதைக்கிற என்பது எந்த அளவுக்கு சாத்தியமானதோ தெரியாது. அது எவ்வளவு நாகரிகமானதாக இருக்கும்னு தெரியாது. ஒரு ஜனாதிபதி டிசிசி மீட்டிங்கு வாரார் என்றால் அவர் உள்ளூராட்சி சபை தேர்தல்களையும் மாகாண சபை தேர்தல்களையும் அது தவிர ஏக்கராட்சியங்களையும் அதுக்குரிய அடிகோலிகளாகத்தான் நாங்கள் 3 பாராளுமன்ற உறுப்பினர்கள், அது தவிர எக்ஸ்ட்ராவாக இன்னொரு அமைச்சரையும் யாழ்ப்பாணத்தில் நாங்கள் தேசிய பட்டியலில் அனுப்பியிருக்கிறோம். யாழ் தமிழ் மக்களின் சாபக்கேடுகளாக மாறிக்கொண்டு வரும் இந்த வகையான ஒரு அரசியல் நகர்வுகளுக்கு நான் நினைக்கிறேன் டிசிசி மீட்டிங்கில் பாராளுமன்றத்திலையும் சம்பந்தமான குரல் எடுப்பேன். ஸோ இது சம்பந்தமான வீடியோக்களையும் இணைத்திருக்கிறேன். நான் அதில் போய்க்கல, இல்லை பொதுமக்கள் என்னோட கதைச்சவே, பட் நான் அது வீடியோ எடுக்கலை. வேறு நடந்த பிரச்சனைகள் சம்பந்தமான இதுகளையும் போட்டிருக்கேன். நாங்கள் டிசிசி மீட்டிங் வைக்கிறது ஜனாதிபதியினுடைய உள்ளூராட்சி சபை தேர்தலுக்குரிய வாக்கு கேட்குற ஒரு நிலைமையாக மாறி போயிருக்கிறது. அது தவிர எனக்கு அழைப்பாணைகளையும் வந்திருக்கிறது. அது சம்பந்தமாக நான் ஆறுதலாக சொல்கிறேன். நன்றி, வணக்கம். டாக்டர் ராமநாதன் அர்ச்சனா.
முன்னூட்டா வருஷம் இங்க இருக்கு பாதை இருக்கு கை வைக்கிறா இல்ல வீடியோ பாத்தீங்களா போறாங்களா மானச உறுப்பினர் கதைங்க என்னன்னு இந்த மானச உறுப்பினர் மானச உறுப்பினர் எதோட கால்ட போறேன் அப்ப நீங்க இந்த மக்கள் உயிருக்கு என்ன சேட்டோட நீங்க சேட்டி அப்புறம் நீங்க விழா பேச்ச மக்கள் இது வந்து பாதுகாப்பு இல்லாத ஒரு அதுக்கு நீங்க பாதுகாப்பு கொடுங்க எத்தனை லேட் கொடுத்தாரு மூன்று வாட்டி கொடுத்தாச்சு 3 வாட்டி கொடுத்தாச்சு சைன் வாங்கி 3 வாட்டி ரயில்வே எத்தனை வாட்டி கொடுத்தாரு இந்த மானச உரிமை சொல்றேன் என்ன வேற சொல்லுங்க திருப்பி அனுப்பியிருக்கீங்க எங்களை முனிசிபாலிட்டி அனுப்பியிருக்கீங்க திருப்பி கடிதம் அனுப்பியிருக்கீங்க 200 மீட்டர் தூரம் சுத்தி போலாம் அதுக்கு வந்து இன்றைய இருக்கணும் அதை ஒன்றும் செய்யல நாளைக்கு இதுல ஒன்று நடந்தா நீங்க ஒருவர் இந்த பழைய அதுக்கு அம்மா எனக்கு தமிழ் தெரியும் ஆனா எங்களுக்கு இதுல விஷயம் தெரியாது இது உங்களுக்கு பாதுகாப்பு இல்லாத பாதை என்று சொல்லித்தான் அது பாதுகாப்பா போட மட்டும் நீங்க இது செய்யத்தான் பாவிக்கலாம் பாதுகாப்பு இல்லாத பாதை உங்களுக்கு மனித உரிமை உங்களோட பாதுகாப்பு தான் டிஸ்ட்ரிக்ட் இன்ஜினியர் கடிதம் எத்தனை கடிதம் எழுதுறாரு அப்படி நீங்க அதுல கொப்பிய தாங்க நீங்க ஒன்று தாராம சும்மா இது வந்து எங்கட டிபார்ட்மெண்ட் மூலம் தான் இந்த ரோட்டை செய்யணும் நீங்க இது பாதுகாப்பு இல்லாதது அதான் முக்கியமான அந்த ரோட்டு பாதுகாப்பு இல்லையோ மினிஸ்டர் வந்து உத்தரவாதம் தந்துட்டு போனாங்க 2ஆம் தேதி செய்தாங்க அப்ப நீங்க செய்ய மட்டும் நீங்க பொறுமையா இருக்கணும் இது பாதுகாப்பு இல்லாத விஷயம் பொறுத்துக்கொள்ளுங்க உங்களுக்கு 2 பக்கமும் பாதை இருக்குது அங்க போயும் போகலாம் இஞ்சால போய் குடிமனை போய் மாறுது பயங்கர ரிஸ்கியான ஏரியா உண்டு இதில் கார் மேலே ஏற்றலாது தச்சுமா இதில் கார் உண்டு வந்து இந்த கார் அம்மா ஓகே இப்படியான இல்லாமையில் நாங்கள் ரோட்டில் போட்டு வைக்கிறது கட்டாக்காளி மாடுகள் இந்த ரோட்டில் இது நாளைக்கு டிசிசி மீட்டிங்கில் சம்மந்தமாக கதைப்படும் தேங்க்யூ